இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் திருமணத்தை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், உலகத்தையே மாற்றும். அப்ப தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் பேச ஆரம்பிச்சானா அவனுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் மாறணும். அப்ப சர்ச்சிலேயே முதல் முறையா யார் மாறணும்? பாஸ்டர் தான் மாறணும். அப்ப பாஸ்டர் மாறினாதான் பாஸ்டரை பார்த்து அவங்க மனைவி மாறுவாங்க, அவங்க பிள்ளைங்க மாறுவாங்க, அப்புறம் சர்ச் மாறும். மாற்றங்கள் எப்பொழுதுமே ஸ்டேஜ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். சொல்லாமா? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. சொல்லாமா? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்னு சொல்லணும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்குங்க. உனக்கு எதிராக உன் பாஸ் வந்தா கூட நீ சொல்லணும், ராஜாவின் இருதயம் அவருடைய கையில் இருக்குங்க. உனக்கு எதிராக உன் மாமனாரும் உன் மாமியாரும் உன் அப்பா உன் அம்மா உன் பிள்ளை யார் எதிராக வந்தாலும் நீ சொல்லணும், எனக்கு என்னுடைய ராஜா யார் இருந்தாலும் சரி அவனுடைய இருதயத்தை அவருடைய கருத்து இருக்காங்க. அப்போ இங்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில 3 முக்கியமான வார்த்தைகளை அப்சர்வ். The first word is the word heart. சொல்லுவாங்க குரங்க போல இருக்க கூடாதான், இங்க தாவும் அங்க தாவும். அந்த மாதிரி இங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை heart, அந்த வார்த்தையை பார்த்துங்க live. That's the Hebrew word. பைபிள் வந்துட்டு 3 மொழிகள் எழுதுனாங்க. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியும், அப்புறம் ஒரு சில பகுதிகள் அரமேயிக்கிலையும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி எழுதுனாங்க. ஹீப்ரூ, அரமேயிக் அண்ட் கிரீக். அப்ப இந்த 3 மொழிகள்ல இந்த நீதிமொழிகளை யார் எழுதுனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா ஞானி. சாலமோன் 3 புத்தகத்தை எழுதினாரு. நம்பர் 1, அவருடைய வாலிப வயசு. என்ன வயசுங்க சொல்லுவாங்க இல்லையா? வாலிப வயசு. அப்ப இந்த வாலிப வயசுல அவர் எழுதுற ஒரு புக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா உன்னத பாட்டு. இந்த புத்தகத்தை படிக்கிற நேரத்தில் நீங்க எப்படி படிக்கணும்னு சொன்னா ஒரு யூத் எழுதிட்டு இருக்காரு. யார் எழுதிட்டு இருக்காங்க? அப்புறம் அதே சாலமோன் மேரேஜ் ஆயிட்டு அநேக பிள்ளைகளை பெற்ற உடனேயே, உங்களுக்கு எவ்வளவு பேர் தெரியுமோ தெரியாதோ, சாலமோன் தான் அந்த உலகத்திலே பெரிய தியாகி. நம்மால் 700 பேர் கல்யாணம் பண்ணி பிளஸ் 300 ஏறக்குறைய. உலகத்துல கெங்கிஸ்கான் ஏதோ ஒரு கான், அவருக்கு ஏறக்குறைய 23 மில்லியன் பிள்ளைகள் இருக்காங்களாம் உலகம் ஃபுல்லாவே. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்காங்க, ஏசியால இருக்கிறாங்க, யூரோப், எல்லா இடத்துல எங்கெங்கெல்லாம் போனாங்க பிள்ளைய பெற்றுக்கிட்டாரு. சாலமோன் அநேக மனைவிகளோடு வாழ்ந்தாரு. அப்ப வாழ்ந்த அநேக பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாரு. ஒரு மனைவிக்கு ஒரு பிள்ளைன்னு சொன்னா கூட 700 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு புத்தி சொன்னதான் நீதிமொழிகள். அப்ப நீதிமொழிகளை படிக்கிற நேரத்தில் ஒரு அப்பா, மகனே கேள், உன்னுடைய தாயினுடைய புத்திமதியை கேள், உன்னுடைய அப்பாவுடைய புத்திமதியை கேளு. இப்படி அநேக அட்வைஸ். I will say all the youth should read lot of proverbs every year. Plus நீதிமொழிகள் அது மாத்திரம் இல்ல, 31 அதிகாரம் மாத்திரம் 3 நீதிமொழிகளை சொல்லிருக்க, அது வேற செப்பரேட்டா இருக்கு. அப்போ வாலிப வயசு எழுதின ஒரு புக்கு உன்னத பாட்டு, கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்றது நீதிமொழிகள். நீ சாகர வயசுல சாலமோன் எழுதின ஒரு புஸ்தகம் தான் பிரசங்கி. கடைசியா அவர் சாகரார் தான் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே பார்த்துட்டேன், பில்டிங்கை பார்த்தேன், அழகா பார்த்தேன், சாப்பாடை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். அப்ப 3 புஸ்தகத்தை எழுதின இவரு நீதிமொழிகள்ல அவர் சொல்றாரு, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரங்கள் இருக்கான். அப்ப அங்க பயன்படுத்துற வார்த்தை live, அந்த ஹீப்ரு வார்த்தை இருதயம். அப்ப இந்த இடத்துல பயன்படுத்துற 3 முக்கியமான வார்த்தைகள். 1 இருதயம், 2வது பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய கரம், இந்த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். அங்க பயன்படுத்துற வார்த்தை சாதாரணமான கர்த்தரின் கரம் அல்ல. அங்க தேவனை ஒரு விவசாயியை போல காமிச்சிருக்காங்க. they have described God like a farmer. அப்போ ஒரு விவசாயி எப்படி தண்ணியை மாத்துறானோ அப்படி நம்முடைய ஆண்டவர் உனக்கு உன் தலைமையில் இருக்க எல்லா ராஜாக்களுடைய இருதயத்தை அவர் மாத்துவார். அப்ப அநேக ராஜாக்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்காரு. அப்ப இந்த இடத்துல நம்பர் 1
இருதயம். நம்பர் 2 தேவனுடைய கரம். நம்பர் 3 மூணாவது வார்த்தை நீர் பாய்ச்சல், the water course. அப்போ தண்ணி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பைபிளுடைய காலத்துல ஒரு சொத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல முக்கியமான ஒரு சொத்து கிணறு. அதனால சண்டை போட்டுக்குவாங்க. சோ இந்த இடத்துல வாட்டர் கோர்ஸ் அப்படின்னு சொன்னா தேவன் சொல்ற ராஜாவின் இருதயம் அவருடைய கரத்துல நீர் பாய்ச்சல போல ஆண்டவர் என்ன பண்ற திருப்புறாராம். இன்றைக்கு 4 ராஜாக்களுடைய இருதயத்தை பார்க்க போறோம். we're going to see on 4 kings life and how God can teach lessons from their lives. முதல் ராஜா பார்த்தீங்கன்னு சொன்னா 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2, 2 Chronicles chapter 34 verses 1 and 2. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு 8 வயசுல ஒருத்தர் ராஜா. ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் சேக் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொல்றேன், இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு பாஸ்டர் தான் நான் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு பாஸ்டர் யாருன்னு சொன்னா உட்காருங்க பாஸ்டர், உங்களுக்கு பாஸ்டர் இவர் தான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்வீங்க? நீங்க உங்க திருமணத்துல சண்டை வந்தா இவர் கூப்பிடுவீங்களா? உங்க பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா இவர் கூப்பிடுவீங்களா? அப்ப 8 வயசுல ஒருத்தருக்கு ராஜாவின் ஒரு அதிகாரத்தை தேவன் அனுமதி கொடுத்தார். God to some people give certain responsibility at a very young age. அப்ப இந்த 8 வயசு இவருடைய வாழ்க்கை வசனம் சொல்லுது, இந்த யோசியா ராஜாவுக்கு 8 வயசுல ராஜாவாக ஒரு பொறுப்பை தேவன் அனுமதி கொடுத்தாரு. அதுல வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். That means you have to chase what is right. எது சரியோ அதை துரத்தி செய்யணும். சொல்லுங்க, சரியானதை துரத்தி செய்யணும். அப்ப எது சரியோ அதை செய்வதுதான் தேவனுடைய நீதி. அப்ப இந்த யோசியா ராஜா 8 வயசுல ஆரம்பிச்சவன் 31 வருஷம் வாழ்ந்தான். 31 வருஷம் ராஜாவா இருந்தான். He was chasing to do what is right. உன்னுடைய வேலையில எது சரியோ அதை செய்யணும். உன்னுடைய ஸ்கூல் காலேஜ்ல உன்னுடைய குடும்பத்துல எது சரியோ அதை நீ செஞ்சே தீர்க்கணும். எது சரி இல்லையோ அது எதிராக நிற்கணும். அதாவது பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வித்தியாசம். பாவம் சொன்னா நீ செய்யற கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அக்கிரமம் சொன்னா அவங்க கெட்டது செய்யறாங்க, அது ஒத்து போறது. அப்போ இங்க வசனம் சொல்லுது, இந்த யோசியா ராஜா அவன் எது சரியோ அதை செஞ்சதுனால தான் அவனுக்கு 8 வயசுல கூட ஆண்டவர் அவனை ராஜாவா உருவாக்க அனுமதி கொடுத்தார். நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைகள் சின்ன வயசுலயே பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும் ஆண்டவருக்கா நீ ஜெபம் பண்ணுங்க. 2வது ராஜா பார்க்கலாமா சேர்ந்து 2 நாளாகவும் 32-26. எசேக்கியாவின் மனமேட்டின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. This guy, இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவர் பெருமை ஆபரேட் பண்ணார். எப்போ அவனை தாழ்த்தினானோ அப்ப ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். He was called to chase to be humble. Number 1, you need to know chasing to do what is right. எது சரியோ அதை செய்யணும். Number 2, chasing to be humble. அதாவது நீ உன்னை தாழ்த்தணும். Sometimes God allows you. உன்னை ஒரு சில நேரத்தில் வெளிப்படுத்துவாரு நீ எவ்வளவு பெருமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில நீ பெருமையில் இருக்கிறேன்னு சொன்னா நீ உனக்கு ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் எனக்கு காண்பீங்க, Lord that you show me that I have to chase to be humble. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில இந்த ராஜா பார்த்து நீ கத்துக்கணும். எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா அவன் தாழ்த்துறதுனால அவன் ஆசீர்வதிச்சார். வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு யாருங்க? ஆமா, இப்ப இவர் தான் என்னுடைய பெருமை. யாருங்க? என்னுடைய பெருமை. அப்போ இந்த பெருமைக்கு வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு யார் எடுத்து நிக்கிறாங்களா? அப்ப என் பெருமை யூசுவலாவே பெருமை அவருக்குலாம் பெருசாதான் இருக்கும். கேட்டுங்களா? ஆமா இல்லையா? பெருமைக்கு சைஸ் இருக்காது. நீங்க ரொம்ப பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் இதை பண்ண அதை பண்ண your achievement can actually bring a pride in your life. அப்ப இங்க என்னுடைய பெருமை என்னை காட்டிலும் பெரியது. அப்போ வசனம் சொல்லுது chasing to be humble. That means constantly
you have to battle yourself to be humble. அப்ப கான்ஸ்டன்ட்டாவே நான் சொல்ல, ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன். தாழ்மைன்னு சொன்னா அது இல்ல, எது தெரியுமா? ஒரு இன்னொரு கேங் இருக்கு, எப்படி தெரியுமா? Praise the Lord. அந்த பாடி லாங்குவேஜே மாறும். தாழ்மைன்னு சொன்னா இப்படி இல்லைங்க. பிலிப்பியர்ல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தாழ்மைன்னு சொன்னா தங்களை காட்டிலும் மற்றவர்களை மேல தூக்குறது. தாழ்மைன்னு சொல்றது பாடி லாங்குவேஜ் இல்ல. Humbleness is not tone. அதாவது praise the Lord, இந்த கதையே வேண்டாம். அப்ப தாழ்மை என்பது பாடி லாங்குவேஜ் இல்ல வாய்ஸ் மாடுலேஷன் இல்ல. தாழ்மை என்பது எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தனுக்கு தெரியாது, ஆனாலும் நான் அவனை உயர்த்தி பேசுவேன். அதுதான் தாழ்மை. அப்ப number 1, you're chasing to do what is right. Number 2, chasing to be humble. Number 3, மூணாவது ராஜா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செய்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11. First Kings chapter 3 verse 11. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களாய் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டாய். நியாய விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். Chasing what is right and chasing to be humble and chasing is to chase discernment. அப்படின்னு சொன்னா, ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, சாலமோன் ராஜா கிட்ட தேவன் வந்து கேட்குற. ப்ளஸ் இந்த இடத்துல சாலமோனுக்கு 13 வயசு இல்லை, குழந்தை இல்லை. ரொம்ப பேர் சொல்லுவாங்க குட்டி சாலமோனுக்கு என்னவா. ஸோ வளர்ந்த சாலமோனுக்கு வெளிப்பாடாக வந்த ஒரு விஷயம். அப்ப ராஜா என்ன பண்றாரு, ஒரு நாள் ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்ட ஒரு அழகான விஷயம் சேசிங் டிசர்ன்மெண்ட், ஞானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது சரி எது சரியில்லை. அதாவது யோசிச்சு பாருங்க, பைபிள் அநேக இடத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட மக்கள் வரத்துக்கு முன்பதாகவே அவருக்கு தெரியுமையா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. தட்ஸ் விஸ்டம். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒருத்தன் வரான், அவங்க ஏன் வரோம் அப்படி சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? டேய் நீ ஏன் வர எனக்கு தெரியும். அப்போ மூணாவது விஷயம், you need to learn to chase discernment. அதாவது ஆண்டவரே எனக்கு எது சரி எது தப்பு எனக்கு காண்பீங்க. I need to be very sharp. சொல்லுவாங்க முன்னாடி நெய் ஒழுகிற மாதிரி வெண்ணெய் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனா பின்னாடி குத்திக்கிட்டே இருப்பாங்க. You should be very careful. அப்ப நம்பர் 1, chasing what is right, எது சரியோ துரத்தி செய்யணும். நம்பர் 2, chasing humbleness, உன்னை துரத்தி உன்னை நீ தாழ்த்தணும். மூணாவது chasing discernment, நீ துரத்தி எது சரியோ தவறோ அதை யோசிக்கணும், நிதானமா யோசிக்கணும். டோன்ட் ரஷ். ஒரு சில மக்கள் ரஷ் பண்ணுவாங்க, டிசிஷன்ஸ்க்காக ஓடுவாங்க. அதாவது ஒரு டிசிஷன் பட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யூ ஷுட் சேஸ் டிசர்ன்மெண்ட். டாக்டருக்கு 5 வருஷம் படிச்சிடலாம், MBBS படிச்சு முடிச்சு வெளியே வந்துடலாம். சரி நான் படிச்சு முடிச்சிட்டேனே, கொடுங்க வாங்கப்பா ஆப்ரேஷன் பண்ணிடலாமா? சான்ஸே இல்லை. 5 வருஷம் படிச்சு முடிச்ச உடனேயே அவன் படிச்ச நாலேஜை அசிஸ்டண்டா போய் சேருவான். நீ ஒருத்தர் கீழே வந்து தாழ்த்தணும். The biggest knowledge needs to be learned under someone. மூணாவது, அவன் கத்து முடிச்ச உடனேயே அவன் என்ன பண்ணுவான், பிராக்டிஸ் பண்ணுவான், எது கரெக்டா கொடுக்கணும் எப்போன்னு சொல்லிட்டு. தலைவலி வந்தவனுக்கு வயிற்று வலி மாத்திரம் கொடுக்க முடியாது. அப்போ டிசர்ன்மெண்ட்னு சொன்னா எது எந்த நேரத்தில் செய்யணும், எப்போ எந்த நேரத்தில் சொல்லணும். Chasing to be discernment, எது சரியோ அது தவறோ, எந்த நேரத்தில் சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, எப்படி செய்யணும் செய்யக்கூடாது யோசிக்கணும். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் அங்கே. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இது அப்போஸ்தலர்ல 22 அதிகாரத்துல 11ஆம் வசனத்தில் இருக்கலாம். அப்ப வசனம் சொல்லுது, தாவீது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா அவன் தேவனுடைய இருதயத்தை துரத்தி ஃபாலோ பண்ணான். அப்போ 4வது விஷயம், chasing God's heart. தேவனுடைய இருதயத்துக்காக what is God's heart you should chase. In fact ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க I love you அவங்க வைஃப் கிட்ட. எப்பா உங்க I love you இங்க இருக்க கூடாது. I love you, the word love is an action, it is a verb, it means you do it. அப்போ பார்த்துருப்பீங்க, புருஷன் என்ன பண்ணுவான், பொண்டாட்டியை அன்பு கூறுறேன்னு சொன்னான்னா என்ன பண்ணுவான், வெளியில் கொண்டு போவான், சாப்பிட வைப்பான், பொருளை வாங்கி கொடுப்பான். தட் இஸ் an action, right? இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவர் கீழே வந்தார். இட்ஸ் an action. அப்ப நீ தேவனை நேசிக்கிறேன்னு சொன்னா தேவனுக்கு எது பிடிக்குமோ அது உனக்கு பிடிச்சிருக்கணும்.
தேவனுக்கு என்ன பிடிக்கும்? நம்பர் 1, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றது அவருக்கு பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சிருக்கணும். எது சரியோ அதை சொல்லணும், எது தவறோ அதை சொல்லக்கூடாது. அப்ப சேசிங் காட்ஸ் ஹார்ட், தாவீதுக்கு பிடிச்சதெல்லாம் எப்பவுமே தேவனுடைய இருதயத்துக்கு முன்னாடி போறது. யூ நீட் டு ரன் பிஹைண்ட் காட்ஸ் ஹார்ட். அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன். சேசிங் காட்ஸ் ஹார்ட் மீன்ஸ் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன், அவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டானு. ஒரு நல்ல ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி எப்படிலாம் திருப்பாருன்னு சொன்னா, அதே மாதிரி உன்னுடைய இருதயத்தை திருப்பும்படியாக தேவனிடத்தை ஒப்பு கொடுங்க. This morning I am calling you to channelize your heart for God's. அப்ப தேவன் உன் இருதயத்தை மாற்றும்படியாக. அப்ப உன்னுடைய ராஜா யாருன்னு சொன்ன நீதான். என்னுடைய ராஜா நான் தான். ஒண்ணுமே இல்லை, நைட் தூங்கிட்டே இருப்போம், மனசு ஒரு ஆசை வரும், பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குமே வருதானே, அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு அங்க வந்து அப்பா அடி என்ன சாப்பிட்டோம்? பிரியாணி. அதே மாதிரி தான் you should chase God's heart. தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன். நீயும் நானும் தேவனுடைய இருதயத்தை you need to always love to chase God's heart. அவருக்கு என்ன பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும். என்னுடைய இருதயம் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்கு. Lord, I want to give my heart in your hands, Lord. Chasing to be discernment, chasing to do what is right, chasing to be humble and chasing to be God's heart. என்னுடைய இருதயத்தை தாழ்த்துறேன் ஆண்டவரே.